பொள்ளாச்சி அடுத்த கிணத்துக்கடவில் காணாமல் போன கூலி தொழிலாளி மனைவி கள்ளக்காதலன் ஆகியோர் அடித்து கொலை செய்து கரூரில் ரயில் தண்டவாளத்தில் உடல் வீசி சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொள்ளாச்சி அடுத்த தாமரைக்குளம் அரசமரத்து விநாயகர் கோவில் வீதியில் வாடகை வீட்டில் வசித்து வந்த தேவா என்கிற ரித்தீஷ் கூலி தொழிலாளி ஆவார். இவருக்கு இந்திராணி என்ற மனைவியும் இவர்களுக்கு 3 வயது ஆண் குழந்தையும் உள்ளது. இவர்கள் இருவரும் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். இவர்களுக்கு திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆகிறது. கடந்த 26ஆம் தேதி தேவா வீட்டை விட்டு காணாமல் போய்விட்டதாக அவரது தாயார் சுசீலா கிணத்துக்கடவு போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தார். மேலும் போலீசாரிடம் மகன் காணாமல் போனது தனக்கு சந்தேகமாக உள்ளது என சுசீலா போலீசாரிடம் தெரிவித்தார். இதுகுறித்து போலீசார் தேவா காணாமல் போனதாக வழக்கு பதிவு செய்து அவரது மனைவியை தொடர்பு கொண்டு தொலைபேசியில் பேசும்போது, எனது கணவர் அடிக்கடி தன்னிடம் தகராறில் ஈடுபடுவார், எங்கு சென்றார் எனக்கு தெரியாது என கூறினார். இதுகுறித்து போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது ஆம்புலன்ஸ் அந்த பகுதிக்கு வந்து சென்றது தெரிய வந்தது. சம்பந்தப்பட்ட ஆம்புலன்ஸை போலீஸ் தொடர்பு கொண்ட போது அந்த ஆம்புலன்ஸ் கரூரை சேர்ந்தது என தெரிய வந்தது. போலீசார் ஆம்புலன்ஸ் வாகனம் குறித்து விசாரணை செய்யும் தகவல் இந்திராணிக்கு கிடைத்தது. இனிதான் தப்ப முடியாது, போலீஸ் நம்மை கைது செய்து விடுவார்கள், ஆகவே போலீஸ் நிலையத்தில் சரணடைவது நல்லது என கூறி இந்திராணி கிணத்துக்கடவு போலீஸ் நிலையத்தில் சரணடைந்து பரபரப்பான வாக்குமூலத்தை போலீசாரிடம் அளித்தார். அப்போது அவர் போலீசாரிடம் கூறும்போது, இந்திராணிக்கும் அவரது தாயாரின் தங்கை கணவர் சித்தப்பா முறையாகும். கரூர் ஓட்டலில் சூப்பர்வைசராக பணியாற்றி வரும் வினோத்குமார் இருவருக்கும் கள்ள தொடர்பு இருந்து வந்ததாகும். இந்த இந்திராணியிடம் தேவா தட்டி கேட்டு அடிக்கடி தகராறு ஈடுபட்டதாகும். அதற்கு தனது கணவர் தேவா இடையராக இருந்ததால் அவரை தீர்த்து கட்ட சம்பவத்தன்று இரவு தனது வீட்டுக்கு சித்தப்பா வினோத்குமார் மற்றும் கரூரிலிருந்து சிலர் வந்து தேவாவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தேவாவை கொலை செய்து ஆம்புலன்ஸ் மூலம் கரூர் கொண்டு சென்று கரூரில் ரயில்வே தண்டவாளத்தில் தேவா உடலை போட்டுவிட்டு அங்கிருந்து தனது தாயார் வீட்டுக்கு சென்றதாக இந்திராணி புகார் அளித்தார். போலீசிடம் தெரிவித்தார். இந்நிலையில் தற்போது கிணத்துக்கடவு போலீசார் தேவா காணாமல் போன வழக்கை கொலை வழக்காக மாற்றி இந்திராணி கைது செய்த சம்பவம் நடந்த வீட்டுக்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அங்குள்ள தடயங்களை தடயவியல் அதிகாரிகள் சேகரித்தனர். அப்போது அங்கு வந்த தேவாவின் உறவினர்கள் கதறி எழுதது பரிதாபமாக இருந்தது. மேலும் கரூர் அரசு மருத்துவமனையில் உள்ள தேவா பிரேத பரிசோதனை செய்ய கிணத்துக்கடவு போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இந்த கொலை வழக்கில் தலைமறைவாக இருக்கும் இந்திராணி, சித்தப்பா வினோத்குமார் மற்றும் சிலரை கிணத்துக்கடவு போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.